அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் எதிர்கின்ற பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு ஒரு விசேட நிகழ்ச்சியினை எமது நேர்களுக்காகவும் மக்களுக்காகவும் தரப்போகிறோம். அந்த வகையில் இன்று நாங்கள் சந்திக்க இருப்பது, அதாவது அக்கரைப்பற்றைச் சேர்ந்த அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியில் புதிதாக இணைந்து கொண்டு 8ஆம் இலக்கத்திலே வேட்பாளராக களம் இறங்கியிருக்கிற தொழிலதிபர் நபீல் சார் அவர்களை நாங்கள் சந்திக்கிறோம். இஸ்லாம் சொல்லுங்கள். அதாவது அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சி குறிப்பாக ஒரு தனி தேர்தல், பாராளுமன்ற தேர்தலுக்கு களம் இறங்கியிருக்கின்ற சூழ்நிலையில் இன்று பரவலாக இந்த திகாமடுல்ல மாவட்டத்தில் மட்டுமல்ல, முழு இலங்கையிலும் பேசப்படுகின்ற ஒரு விஷயம், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சிக்கு நாங்கள் வாக்களிக்கிறோம், மகிழ் சின்னத்தை ஆதரிக்க வேண்டும். நிசார் பதிதின் எங்களுடைய உரிமை குரல், மக்களுடைய உரிமை குரல் இயக்க தலைவர் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இதற்கு உங்களிடத்தில் என்ன பதில் இருக்கிறது? மக்கள் ஏன் இதை விரும்புகிறார்? பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். உங்களுக்கு தெரியும், இந்த வருட ஆரம்பத்தில் ஒரு பாரிய மாற்றம் ஏற்பட்டது. மஹிந்த துரத்தப்பட்டு மைத்ரிபால சிறிசேன ஆட்சியை கைப்பற்றினார். இந்த மாற்றத்தை மக்கள் தொடர்ந்து விரும்புகின்றார்கள். பழமை போய் புதுமையை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு எல்லா விடயத்திலும் மாற்றம் எதிர்பார்க்கப்படுகின்ற காரணத்தினால் மக்கள் தொடர்ந்தும் அந்த மாற்றங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். உதாரணமாக, சமகாலத்தில் நடந்த முஸ்லிம்களுக்கு எனக்கு பிரச்சனை வந்து வில்பத்து பிரச்சனை. வில்பத்து பிரச்சனையின் போது எங்கள் தலைவர் ரிஷாத் பதியுதீன் அவர்கள் தனியாக நின்று இந்த சமூகத்துக்காக போராடினார் என்பது நாடறிந்த உண்மை. இந்த உண்மையை கருத்தில் கொண்டு மக்களால் கவரப்பட்டு மிகவும் உறுதியாக மக்கள் அவரை நோக்கி போகின்ற ஒரு நிலைப்பாடு உள்ளது. உங்களுக்கு தெரியும், முஸ்லீம் காங்கிரஸ் மர்ஹூம் அஷ்ரஃப் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட முஸ்லீம் காங்கிரஸ் எவ்வளவோ எதிர்பார்ப்புகளுடன் மக்கள் இருந்த போதிலும் அவர்களுக்கு திருப்தியான காரியங்களை சாதித்தது கிடையாது. அதன் அதிருப்தி கூட இதற்கு ஒரு முக்கியமான காரணமாகும். அப்படி இருக்கின்ற வேளையிலே எங்கள் கட்சி இந்த அம்பாறை மாவட்டத்தில் தனிமையாக போட்டியிடுகின்றது. அதுவும் முதல் முறைமையாக போட்டியிடுகின்றது. இந்த அதிருப்தி கண்ட மக்களும், ஆட்சி மாற்றம் வேண்டும் என்ற மக்களும், புதுமை ஏதாவது வேண்டும் என்ற மக்களும் சேர்ந்து எங்களுக்காக பாடுபட முன் வந்துள்ளார்கள். இதுதான் இந்த அலைக்கு காரணம். மாற்றம் 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 எல்லோருக்கும் மாற்றம் வேண்டும். எல்லோருக்கும் மாற்றம் எல்லோருக்கும் மாற்றம் வேண்டும். அதாவது இன்று முழு இலங்கையிலே பேசப்படுகின்ற ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. முக்கியமான ஒரு தேர்தலாக இருந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய இந்த சிறுபான்மை இனத்துக்கு ஒரு பலமான ஒரு தலைவர் வேண்டும் என்ற அந்த வெற்றிடத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் சொல்லுங்கள், இந்த அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியை நீங்கள் தெரிவு செய்ததற்கு காரணம்? முதலாவதாக எங்கள் தலைவரின் பணிவு. அவர் மிகவும் பணிவானவர். எந்த மட்டத்தில் உள்ள ஒரு மனிதன் அவரிடம் சென்றாலும் அவர்களை கௌரவித்து மிகவும் மரியாதையாக பேசுபவர், மிகவும் அமைதி வாய்ந்தவர், தாழ்மையான ஏழ்மையான குணம் கொண்டவர். இதுதான் முதலாவது கவர்ச்சி. அடுத்ததாக, அவர் தனியாக இந்த சமூகத்திற்கு குரல் கொடுத்த வேலைகளில் எல்லாம் அவரை நான் தொலைத்தொடர்பு சாதனங்களில் கண்டுகொண்டேன். அவர் அதனை கையாள்கின்ற முறை என்னை மிகவும் கவர்ந்தது. இன்னும் சொல்ல வேண்டும், அதாவது தனியாக நின்று அவர் மக்களுக்கு குரல் கொடுக்கின்ற போது மற்ற அமைச்சர்கள் பார்த்து கொண்டிருந்தார். அது உண்மை. ஏனைய முஸ்லீம் தலைவர்கள் என்று கூறப்படுகின்ற தலைமைகள் அவர்கள் எந்த அக்கறையும் இல்லாமல் இது எங்கள் பிரச்சனை அல்ல, வன்னிக்குள்ள பிரச்சனை என்று நினைத்து கொண்டு எதுவும் செய்யாமல் அவரை தனியாக விட்டுவிட்டு புதுனம் பார்த்து கொண்டிருந்தார்கள். பிரச்சனை குறிப்பிட அதுபோன்று அழுக்காமையில் இடம்பெற்ற பிரச்சனைக்கு முதலாக தோல் கொடுத்த. சரி, நீங்கள் சொல்லுங்கள், இந்த தேர்தல் குறிப்பாக என்னை பொறுத்த மட்டும் மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மக்களோடு உங்களை பற்றி நாங்கள் வினாடிய போது உங்களுக்கு தேர்தல் தேவை, அதாவது உங்களை பொறுத்த மட்டில்
உங்களிடம் இருக்கின்ற செல்வாக்கு பொருளாதாரத்தை வைத்து பார்க்கின்ற போது உங்களுக்கு இந்த தேர்தல் தேவையில்லை. அப்படி இருந்தும் இந்த தேர்தலில் களமிறங்கி நீங்கள் வெற்றி பெற்றால் என்ன செய்யலாம் என்று நினைக்கிறேன்? நான் முதலாவதாக எனது அரசியல் ஆரம்பத்தை கூற வேண்டும். நான் அக்கரைப்பற்றில் மாநகர சபை தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியை கண்டேன். இருந்தும் நான் மனம் தளரவில்லை. ஏனென்றால் மக்களுக்கு எப்படியாவது சேவை செய்ய வேண்டும், அதிகாரம் கொண்ட ஒரு சேவையாக அது அமைய வேண்டும் என்று நான் எப்போதும் கங்கணம் கட்டிக் கொண்டிருக்கின்றேன். நான் கண்ட அனுபவம் என்னவென்றால், சொந்த பணத்தில் நாங்கள் சேவை செய்கின்ற போது, தொண்டர் நிறுவனங்கள் ஊடாக சேவை செய்கின்ற போதும் கூட இந்த அதிகாரத்தில் உள்ளவர்கள் ஒரு தடையாக அமைகின்றார்கள். அதன் காரணமாகவும் மற்றும் இதனை கண்டுகொண்ட மக்களும் என்னை வேண்டிக் கொண்டார்கள், நீங்கள் அதிகாரத்துடன் வர வேண்டும், அப்போதுதான் உங்களுக்கு எந்த தடையும் இல்லாமல் சேவை செய்ய முடியும் என்று. அது ஒரு முக்கியமான காரணம். அடுத்ததாக நான் சென்ற மாகாண சபை தேர்தலில் போட்டியிட்டும் தோல்வி கண்டேன். நான் மனம் தயங்கவில்லை. ஏனென்றால் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற காரணத்திற்காக எனது முயற்சியை கைவிடாமல் மக்களின் ஒத்தாசையுடன் நான் இந்த பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகிறேன். நிச்சயமாக நீங்கள் சொன்னீர்கள், கடந்த 2 தேர்தல்களில் போட்டியிட்டீர்கள், மாநகர சபை தேர்தல் மற்றும் மாகாண சபை தேர்தல். அப்படி தேர்தலை போட்டியிட்டு தோல்வியை பெற்றிருந்தாலும் உங்களுடைய சமூக சேவை நின்று விடாது என்பது உங்களுடைய கருத்தாக இருக்கிறது. நாங்களும் அண்மையில் ஒரு வீரத்திடலுக்கு சென்ற போது கூட மக்கள் சொன்னார்கள், நவீன் சேரை நாங்கள் ஆதரிக்கிறோம், அவரை காணவில்லை. ஆனால் ஜனரஞ்சகமாக உங்களுடைய பேர் பேசப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. இன்று வெற்றி பெறுகின்ற பல வேட்பாளர்களுடைய பெயர்களில் உங்களுடைய பேரும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே கடைசியாக மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? உங்களுக்கு தெரியும், நான் எந்த பிரதிபலனையும் எதிர்பார்த்து மக்களுக்கு உதவி செய்யவில்லை. வீரத்திடல் 4ஆம் காலனி, 5ஆம் காலனி, 12ஆம் காலனி, சென்ட்ரல் கேம்ப், வரக்காமல் வாங்காமல் இந்த பகுதிகளில் எல்லாம் நிறைய வேலைகள் செய்து கொண்டிருக்கின்றேன். கொடுக்கின்ற போது புஸ்தகம் வைத்து கொண்டு பதிவு செய்து கொடுப்பதில்லை. தேவைக்கேற்ற மாதிரி அவ்வப்போது தேவைகளுக்கு ஏற்ற வகையில் நான் உதவி செய்து கொண்டு வந்தேன். இதனை பாவித்துக் கொண்டு நான் உங்களுக்கு உதவி செய்தேன், எனக்கு வாக்கு போடுங்கள் என்று கேட்பதற்கு நான் தயாராக இல்லை. ஏனென்றால் இந்த உதவிகள் எல்லாம் நாங்கள் அல்லாவின் பேரில் தான் செய்கின்றோம். கொடுப்பவனும் அல்லா, எடுப்பவனும் அல்லா. அதன் காரணமாக நான் அதற்காக அவங்களிடம் போய் உங்களுக்கு செய்த உதவிக்காக நீங்கள் கைமாறு செய்யுங்கள் என்று நான் ஒருபோதும் கேட்டதில்லை, கேட்கப் போவதும் இல்லை. இந்த மக்கள் நன்றி கடன் உள்ளவர்களாக இருப்பதன் காரணமாக எனக்கு அவர்கள் வாக்குகளை அளிக்க முன்வந்துள்ளதை நான் மிகவும் பெருமைப்படுகின்றேன். அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்கின்றேன். நிச்சயமாக இந்த சூழ்நிலை ஒரு இக்கட்டான சூழ்நிலை, பல கட்சிகள் போட்டியிடுகின்ற இக்கட்டான சூழ்நிலையில் மக்கள் குழம்பி போயிருக்கிறார். அதாவது முஸ்லீம் காங்கிரஸ் என்று மக்கள் அந்த பாட்டுக்கு பாடல் ஒரு வேதம் அல்ல, ஒரு கட்சி ஒரு பொருளான ஒரு அண்மையிலே அமீராலி கூட சொல்லியிருந்தார் முன்னாள் அமைச்சர். கட்சி என்பது ஒரு சங்கம். அந்த கட்சி பிள்ளையாக தனது நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்ற போது ஒரு விளையாட்டு கழகம் அதனுடைய தலைமைத்துவமாக இருந்த சந்தர்ப்பம் இருக்கிறது. ஒரு மகளிர் சங்கத்துடைய தலைமைத்துவமாக இருக்கிறது. இப்படி ஒரு சங்கம் பிள்ளையாக போகின்ற போது மாற்று ஒரு சங்கம் வருவது நியதி. அதே போன்றுதான் முஸ்லீம் காங்கிரஸ் தலைமைத்துவம், முஸ்லீம் காங்கிரஸ் கட்சி பிள்ளையாக செல்கின்ற போதுதான் மக்கள் காங்கிரஸ் கட்சி ஆரம்பிக்கப்பட்டது. மக்கள் ஃப்ரீயான மாதிரி சென்று கொண்டிருக்கின்றதெல்லாம் அதனுடைய தலைமைத்துவம் அதே போல் அங்கீகாரி எல்லாம் சொல்லி வருகிறார்கள். இந்த வேளையில் நீங்கள் சொல்லுங்கள், வாக்களிக்க வேண்டும் மக்கள் காங்கிரஸ். மர்ஹூம் அஷ்ரப் அவர்கள் இந்த கட்சியை ஆரம்பித்து வைத்தவர்கள். அவரே சொன்னார், இந்த கட்சி பிழையான பாதையில் போகுமா இருந்தால் அந்த கட்சியை அழித்துவிடு அல்லாஹ் என்று அவரே துவா கேட்டார். அதுதான் தற்போது நடந்து கொண்டிருக்கின்றது. கட்சி என்பது மார்க்கம் அல்ல, முஸ்லீம் காங்கிரஸ் என்பது எங்களது மார்க்கம் அல்ல. மக்களுக்காக மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு அமைப்பே ஆகும். அது பிழையான வழியில் எங்கள் சமூகத்தை வழிநடத்துமே, ஆனால் அது எங்களுக்கு தேவையில்லை. இதுதான் காரணம். இதனை தற்போது தான் மக்கள் உணர்ந்து கொண்டார்கள். காலம் தாழ்த்தியதாக இருந்தாலும் அவர்கள் உணர்ந்து கொண்டது பெரிய ஒரு விடயம். மனம் மாற முடியாத நிலையில் இருக்கின்றவர்கள் கூட நிச்சயமாக கடைசி நேரத்தில் வாக்களிக்க முன்னர் எங்களுடன் சேர்ந்து கொண்டு எங்களுக்கு கிடைக்கப் போகின்ற ஆசனத்தை நிச்சயமாக இரண்டாக அதிகரிக்கப் போகிறார்கள் என்பது எனக்கு மிகவும் நம்பிக்கை உள்ளது. நிச்சயமாக அந்த
எங்களுக்கு வெளியிட்டிருக்கின்ற நல்ல ஒரு மாற்றத்தில் நமது பங்களிப்பு என்ற அந்த பிரசுரத்தில் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளால் சீரழியும் பெண்கள் வாழ்வாதாரத்தை உள்ளூரில் உருவாக்குகின்ற தொழிலுரிமைகளும் இருக்கிறது என்றுதான் சொல்லியிருக்கிறீர்கள். பெண்கள் விதவைகள் மாற்றுத்திறனாளிகள் அனைவருக்கும் பாதுகாப்பான வாழ்க்கை முறை, விவசாய உற்பத்திகளை ஊக்குவித்து அவர்களுக்கு உதவுவது, மானியங்களை வழங்குவது, அரசு ஊழியர்களின் கௌரவம் உரிமைகள் பேணப்பட்டு மக்கள் சேவையை சுதந்திரமாக்குதல், வீடில்லா பிரச்சனையை தீர்த்து வைத்தல், காணி பிரச்சனைக்கான தீர்வுகள், கல்விக்கு தேவையான ஆசிரியர் கட்டிட நூலக தளவாட பற்றாக்குறைகள் நிவர்த்தி செய்தல். அதனை எனக்கு தந்தால் நான் விரைவாக இதற்கு பதில் சொல்லிவிடுவேன். 1,10,000 பெண்கள் வெளிநாட்டில் வேலை செய்கின்றார்கள். இவர்கள் அங்கு வேலை வாய்ப்புக்கு போகும்போது சீரழிக்கப்பட்டு சம்பளம் கொடுக்காதவாறு சில வேளைகள் மரணத்தையும் தழுவிக்கொண்டு இங்கு பணமாக வந்து சேர்க்கின்றார்கள். இவங்களுக்கு மாற்று வழி, உழைப்புக்கான மாற்று வழிகளை நாங்கள் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கின்றோம். அதுக்கான திட்டங்கள் எங்களிடம் உண்டு. அது மட்டுமல்ல, இந்த பெண்கள் போகின்ற போது கணவர்மார் பிள்ளைகளை விட்டுவிட்டு வேறு பெண்களோடு தொடர்பு வைத்துக்கொண்டு குடும்பமே குலைகின்ற, பிள்ளைகள் அனாதையாகின்ற ஒரு மோசமான நிலைமை உருவாகின்றது. நாங்கள் மாற்று வழிகளை இவர்களுக்கு கொடுத்தால் இவர்கள் வெளியில் சென்று சீரழிய வேண்டிய அவசியம் இல்லை. கற்றவர்கள் திறமை கொண்டவர்கள் மட்டுமே நாங்கள் அனுமதிக்க வேண்டும், மற்றவர்களை தடுக்க வேண்டும். அடுத்ததாக விவசாய உற்பத்தியில் எங்களுக்குள்ள விஷயம் என்னவென்றால், அமெரிக்கக்காரன் சந்திர மண்டலத்துக்கு ரொக்கெட்டை அனுப்புகின்றார், நாங்கள் இங்கிருந்து அரிசி மட்டும் கொழும்புக்கு அனுப்புகின்றோம். இந்த நிலைமை மாற வேண்டும். வேல்யூ அடிஷன், பெறுமதிகளை இந்த உற்பத்திகளுக்கு கூட்டி அதனை நாங்கள் சந்தைப்படுத்தும் நிலைமையை நாங்கள் உருவாக்க வேண்டும். மற்றதாக அரசு ஊழியர்கள் கௌரவம் உரிமை பண்ணப்பட வேண்டும். வீடில்லா பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும். வீடில்லா பிரச்சனைகளுக்கு எங்கள் தலைவர்களோ முஸ்லீம் தலைமைகளோ எந்த சிந்தனையும் இல்லாமல் செயல்படுகின்றார்கள். சுனாமி வந்தபோது மட்டும் தொடர்மாடி கட்டணங்களை கட்டி வீடுகள் சிலவற்றை அமைத்தார்கள். இந்த நிலைமை மாறி நாங்கள் திட்டமிட்டு ஒவ்வொரு ஊரிலும் நிலப்பற்றாக்குறை இருக்கின்ற காரணத்தினால் ஒவ்வொரு ஊரிலும் நாங்கள் தொடர் மாடிகளை கட்டி சகல சுகாதார வசதிகளுடன் மக்கள் வசிக்கக்கூடிய பணிகளை நாங்கள் செய்ய காத்திருக்கின்றோம். கல்வி தகமைகளை பற்றி நான் எழுதியுள்ளேன். எங்கள் பாப்புலேஷன் குடிசன மதிப்பு 10% இருந்த போதிலும் பல்கலைக்கழகத்திற்கு அனுமதி பெறுகின்ற மாணவர்களின் தொகை 2% மட்டுமே இருக்கின்றது சராசரியாக. இந்த நிலைமை மாறி குறைந்தது 5% ஆக்குவதற்கான நாங்கள் முயற்சிகளை செய்ய இருக்கின்றோம். பள்ளிவாசுகள், வணக்கஸ்தலங்கள் அரசு ஆதிக்கத்துக்கும் உள்ளாகின்றது, அரசியல்வாதிகளின் ஆதிக்கத்துக்கும் உள்ளாகின்றது. இந்த பள்ளிவாசல்கள், வணக்கஸ்தலங்கள் சுதந்திரமாக இயங்குவதற்கான வழிவகைகளை நாங்கள் செய்ய காத்திருக்கின்றோம். அரசியல் தடை இல்லாமல், அரச தடை இல்லாமல் சுதந்திரமாக அவர்கள் இயங்குவதற்கு நாங்கள் கடமைகள் செய்ய காத்துக் கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமில்லை, நாங்கள் இந்த பகுதிகளில் கைத்தொழில் பேட்டைகளை அமைத்து இங்குள்ள வாலிபர்கள், படித்த பெண்கள் இங்கு வேலை செய்யும் முறையாக தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்த நினைத்திருக்கின்றோம். பொத்துவிலில் உல்லாச பயணத்துறையில் 3000 தொழில்கள் எங்களுக்கு உருவாக்குறதுக்கான திட்டங்கள் கூட எங்களிடம் உண்டு. எங்கள் இளைஞர்கள் வாலிபர்கள் கொழும்புக்கு வேலை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை, இங்கே அவர்கள் தொழில் செய்யலாம். அது மட்டுமல்ல, நாட்டில் ஏனைய பாகத்தில் வசிக்கின்றவர்கள் கூட, எங்களுடைய முஸ்லிம் சகோதரர்கள் கூட இங்கு வந்து தொழில் செய்கின்ற வாய்ப்புகளை ஏற்படுத்துகின்ற வல்லமை எங்களுக்கு உண்டு. ஏனென்றால் நான் தனியார் துறையைச் சேர்ந்தவர். எங்கள் வெளிப்பார்வை வந்து அரசாங்க ஊழியர்களின் வெளிப்பார்வையிலிருந்து வித்தியாசமானது. ப்ரொடக்டிவிட்டி, அதாவது உற்பத்தி திறனை அதிகரிக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாம், அனுபவங்கள் எல்லாம் எங்களுக்கு நிறைய உண்டு. அதன் மூலம் நாங்கள் நிச்சயமாக வெற்றி பாதையில் எங்கள் மக்களை விட்டு செல்றதுக்கு தயாராக இருக்கின்றோம். நிச்சயமாக நான் ஒரு கேள்வி கேட்க இருந்தேன். அதாவது அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியை மக்கள் ஆதரிப்பதனால் என்ன நன்மை என்று. ஆனால் அந்த நன்மையை நீங்கள் சொல்லிவிட்டீர்கள். கேள்வி கேட்பதற்கு நல்ல விஷயம். அதாவது இன்று நீங்கள் பார்க்கலாம், நேர்களே, ஃபேஸ்புக் மூலமாக, எலக்ட்ரானிக் ஊடகங்கள் மூலமாக, பத்திரிகை மூலமாக இந்த பேட்டியை நீங்கள் பார்க்கின்ற போது சிந்திக்க வேண்டும். அழுத்தமை பிரச்சனை நாங்கள் குறிப்பிட்டிருக்கலாம். அங்கு எத்தனை உயிர்கள் கொல்லப்பட்டது, எங்களுடைய பெண்களின் மானங்கள் பறிக்கப்பட்டது. ஆனால் அந்த நாட்களில் ஊடகங்கள் தனது கடமையை ஊடக தர்மத்தோடு நிகழ்த்தி இருந்தது. இல்லாவிட்டால் இந்த நாட்டிலே ஒரு இரத்த வெள்ளம், ஒரு பெரிய போர் வந்திருக்கும் என்பதை சொல்ல வேண்டும். அதற்கு உறுதுணையாக இருந்தவர் உங்களுடைய தேசிய தலைவர் சார் பதினவர்கள் சொன்னீங்க. நல்ல விஷயம். அதை வகையில் கடைசியாக ஒரு கேள்வியை கேட்டு முடிவுக்கு கொண்டு வரலாம் என்று நினைக்கிறேன். அதாவது அக்கரைப்பேட்டிலே அதாவுல்லா
பல சிரேஷ்ட நல்ல அமைச்சுகளை வைத்திருந்த ஒருவர் இன்று இங்கே தேர்தல் களத்தில் இருக்கிறார். இவருடைய வருகை, உங்களுடைய வருகை, 2 வேட்பாளர்களுக்கு இடையே இவருடைய வருகை உங்களுக்கு ஒரு சவாலாக அமையாது? அவர் அரசியலுக்கு வந்த காலம் அவருக்கு சூட்டபிளாக பொருத்தமாக இருந்தது. அவருடைய எல்லோருக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு காலத்தை கொடுத்திருக்கின்றார். அவருடைய காலம் தற்போது முடிவடைந்து விட்டது. உதாரணமாக சொல்கின்றேன், அவர் உள்ளூராட்சி அமைச்சராக இருந்தார். இந்த ஊர் துண்டாடப்பட்டு 2 தொகுதிகளில் பிரிக்கப்பட்டிருக்கின்றது. அவர் ஏன் இந்த ஊரை சேர்த்து ஒரு தொகுதியாக்கவில்லை என்று நான் கேள்வியை கேட்கின்றேன். ரத்தலில் முஸ்லிம்கள் ஆமிக்காரர்களால் கொல்லப்பட்டார்கள். அப்போது ஏன் அவர் புலிகள் தான் இந்த கொலையை செய்து என்று சொன்னார்கள்? வட்டமடுவில் காணி பிரச்சனையை அவரால் தீர்க்க முடியவில்லை. இகவாபி பிரச்சனையை தீர்க்க முடியவில்லை. கேவலம் 300 வாக்குகள் பேரியல் அம்மையாருக்கு விழும் என்ற காரணத்திற்காக அவர் அந்த வீட்டு திட்டத்தை அப்படியே நிறுத்தி வைத்தார். ஆமதுமார்களை கூட்டிக் வந்து அதுக்கு எதிராக செயல்பட்டார். நுரைச்சோலையில் வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு உள்ளது என்று பேரியல் அம்மையாருக்கு முதலாக சொன்னவனே நான் தான். அவருடைய நீங்கள் கேட்டு பார்க்கலாம். அவர் ஒரு சவால் அல்ல. அவருடைய காலம் முடிந்து விட்டது. பதிலிருந்து விளங்கியது இறுதியாக உங்களுடைய பதிலிருந்து விளக்கிக் கொண்ட விஷயம் என்று சொன்னால், அதிகாரத்தில் இருக்கின்றவர்களுக்கு கிடைக்கிற அந்த பணத்தை வைத்து அபிவிருத்தி யாரும் செய்யலாம். ஆனால் நீங்கள் அதிகாரத்தில் இல்லாத போது அபிவிருத்தி செய்து வருகிற நீங்கள் அதிகாரத்துக்கு வந்தால் நிறைவான சேவைகளை மக்களுக்கு செய்வீர்கள் என்ற நம்பிக்கை எமக்கும் இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு புரிந்து கொண்டிருக்கிறது. இன்று பரவலாக பேசப்படுகின்ற ஒரு விஷயம் மாற்றம், புதிய மாற்றம் வர வேண்டும். அந்த மாற்றத்தை எண்ணி மக்கள் சிந்திக்க வேண்டும். தலைமை என்பது மக்களுக்காக, மக்கள் தலைமைக்காக இருக்கக்கூடாது என்கின்ற அந்த ஒட்டுமொத்த விஷயங்களை நீங்கள் உங்களுடைய உரையாடலிருந்து நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இறுதியாக மக்களுக்கு சொல்ல விரும்புவோம். அதாவது அமைச்சர் அவர்கள் வெற்றிலையில் போட்டியிடுகின்ற முக்கியமான காரணத்தினால் அந்த வெற்றிலையை மக்கள் நிராகரித்து விட்டார்கள். 50% மேலான மக்கள் வெற்றிலைக்கு மாறாக வாக்களிக்கப் போகின்றார்கள் அக்கரைப்பட்டி. அது ஒன்று. அடுத்ததாக கட்டடங்கள் கட்டுவதில் மக்களுக்கு பொருளாதார வளர்ச்சி ஏற்பட போவதில்லை. அது ஒரு வசதி மட்டுமே. அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையை மக்களின் பொருளாதார வளர்ச்சிக்கு ஊக்குவிக்கும் முகமான திட்டங்களை கொண்டு வந்து அவர்களை பலப்படுத்துவதன் மூலம் மட்டுமே ஒரு சமூகத்தை கட்டியெழுப்ப முடியும். முதலாவது கல்வி, அடுத்தது பொருளாதாரம். இதுதான் நாங்கள் செய்ய போகின்ற கடமைகள், நாங்கள் செய்ய போகின்ற சேவைகள். முக்கியமாக ஒவ்வொரு குடும்பத்திலும் பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கான வழிவகைகளை செய்வதிலே நாங்கள் நாட்டம் கொண்டுள்ளோம். அடுத்தது கல்வி, கல்விக்கான சகல முயற்சிகளும் நாங்கள் செய்ய போகின்றோம். முன்கூறியது போல் 10% பாப்புலேஷன் இருக்கின்ற போதிலும் குறைந்தது 5% பல்கலைக்கழக அனுமதி பெற வேண்டும் என்ற நாட்டத்தை நாங்கள் கொண்டிருக்கின்றோம். அக்கரைப்பற்று முன்னர் எண்ணிக்கையில் அதிக மாணவர்களை கொண்ட ஊராக இருந்தது. தற்போது மருதமனை மட்டுமே வீதாசாரத்திலும் எண்ணிக்கையிலும் முன்னிற்கின்றது. இலங்கை வாழ் முஸ்லிம் கிராமங்களில் மருதமனை முன்னிற்கின்றது. ஏன் ஏனைய ஊர்களும் மருதமனை போல் வர முடியாது என்றுதான் என் கேள்வி. நிச்சயமாக நல்லது. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு நாங்கள் சிந்திப்பதற்கான விஷயத்தை சொல்லிவிட்டு நிறைவுக்கு வரலாம் நினைக்கிறோம். அதாவது மக்கள் காங்கிரஸ், இந்த அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ரிஷாத் பதீன் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய செயலாளர் நாயகம் உங்களுக்கு தெரியும், ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸை ஆரம்பித்தவர்கள் முக்கியமான ஒரு பங்கை வகிக்கிறார். அவர் தான் செயலாளர் நாயகமாக இருந்து கொண்டிருக்கிறார். இந்த கட்சி பெரும் பங்காற்றி இருக்கிறது, எனது சிறுபான்மை மக்களுக்கு பெரும் பங்காற்றி இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்வுபூர்வமாக சொல்லலாம். காரணம், எங்களுடைய சிறுபான்மையினத்துக்கு பிரச்சனை வந்தபோது, குறிப்பாக ஏற்கனவே சொன்ன விஷயம் அழுக்காமை பிரச்சனை, பள்ளிவாசல் பிரச்சனை, பெண்களுடைய அபாய பிரச்சனை, குறிப்பாக அந்த அழுக்காமை பிரச்சனை சொல்ல போனால் அந்த பிரச்சனை வருகின்ற போது அவர் கடந்த ஜனாதிபதியிடம் சொல்லி பார்த்தார், எங்களுடைய மக்களை காப்பாற்ற வேண்டும், இதற்கு நீங்கள் பக்கபலமாக இருக்க வேண்டும், பொதுபல சேனாவை அடக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் அவர் பார்த்து கொண்டிருந்தார். அதனால் பாராளுமன்றத்தை விட்டு வெளியேறிய அமைச்சர்களில் முதலாவது இடம் ரிஷாத் பதீனுக்குத்தான் இருக்கிறது என்பதனை மக்களுக்கு சொல்ல வேண்டும். இந்த விஷயங்களை நீங்கள் சிந்தித்து இவர் ஒரு சிறந்த வேட்பாளராக இருந்து கொண்டிருக்கிறார். நஃபீல் அவர்கள் தொழிலதிபர், கேட்டு வருபவர்களுக்கு இல்லை என்று சொல்வதில்லை. ஆகவே இவரை நீங்கள் ஆதரிப்பது உங்கள் கைகளில் இருக்கிறது என்பதை சொல்லிக்கொண்டு நாங்கள் நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வரலாம். இணைந்திருந்த அத்தனை நிலைகளுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் உரித்தாகட்டும். சிந்திப்போம், செயற்படுவோம். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.